அனைவருக்கும் வணக்கம். சரவணா ஆஸ்ட்ரோ சேனல் வழியாக உங்கள் ஜோதிடர் ரத்னா சரவணன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். இதற்கு முந்தைய பதிவில் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு ராசி பலன்கள் பார்த்தோம். இதன் பதிவை யூடியூப்பில் சரவணா அஸ்ட்ரோ சேனலில் பார்க்கலாம். தற்பொழுது கும்ப ராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை இதில் பார்ப்போம். அதற்கு முன் கும்பராசியின் குணங்கள் மற்றும் அதன் விவரங்களை பார்ப்போம். கும்பராசியின் அதிபதி சனி, மேலும் காற்றை தத்துவமாக கொண்ட ராசியாகும். இந்த ராசியின் அதிபதி சனி வீடாகும். இதில் நட்சத்திரங்கள் அப்படி என்று பார்த்தோம்னா அவிட்டம் 3 மற்றும் 4 பாதங்களும், சதயம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களும் மற்றும் பூரட்டாதி 1, 2, 3 நட்சத்திர பாதங்களும் அடங்கும். அடுத்து கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குணங்களை பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் அழகான சிந்தனையாளர்கள், அறிவு கூர்மை உடையவர்கள், நேசமானவர்கள், பெருமை மற்றும் பிடிவாதம் உடையவர்கள். பிடிவாதம் உடையவர்கள் என்று சொன்னால் உணர்வுகளை வெளிப்படுத்தாத குணம் மற்றும் பிடிவாத குணம் சில நேரங்களில் மற்றவர்களுடன் பழகும்போது சவாலாக அமையலாம் அன்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறந்த பேச்சாளர்கள். நீங்கள் சமூக அக்கறை கொண்டவர்களாக நீங்கள் திகழ்வீர்கள். அதே நேரத்தில் சுதந்திரமான குணம் உடையவர்கள். புதுமையான சிந்தனை மற்றும் நட்பு பாராட்டுவது உங்களது இயல்பான குணங்களாகும். கும்பராசி அன்பர்களே, மகிழ்ச்சி தானே? இப்போது 2026ஆம் ஆண்டுக்குரிய பலன்களை கும்பராசிக்கு பார்ப்போம். இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதும் பெரும் நிம்மதி கிடைக்கும் ஆண்டாகும். முன்னேற்றம், நிம்மதி மற்றும் உற்சாகத்தை வழங்கும். ஜென்மச்சனி விலகி பாதச்சனி வருவதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜென்மச்சனி விலகி 7.5 சனியின் கடைசி கட்டம் தொடக்கமாகும். மன அழுத்தம் குறையும். புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு உருவாகும். ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா சிறு சிறு பாதிப்புகள் வந்து நீங்கிவிடும். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 2026 மே மாதம் வரை குரு பகவான் மிதுனத்திலிருந்து தனது 9ஆம் பார்வையாக கும்பத்தை பலமாக பார்ப்பதால் இது ஒரு நல்ல முன்னேற்றமாகும் அன்பர்களே. அடுத்து இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் கடகம் ராசிக்கு பெயர்ச்சி ஆவதால் கடகத்திலிருந்து குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக கும்ப ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் அரசு சார்ந்த வேலை, பதவி, ஜீவனம், தொழில், சமுதாய மரியாதை போன்ற அனைத்தும் கைகூடி வெற்றி கிட்டும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக கும்ப ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் விரயம் இருக்காது, நஷ்டம் என்ற நிலை இல்லை எனலாம். மேலும் பிரயாணம், யாத்திரை நன்றாக உங்களுக்கு அமையும். அடுத்து அதே குரு பகவான் 9ஆம் பார்வையாக கும்ப ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் கும்பராசி அன்பர்களுக்கு கல்வி மேன்மை அடையும், குடும்பம் சிறப்படையும், வாக்கு வெற்றி பெறும், தனம், வீடு, வாகனம், வணிக விரிவாக்கம் போன்றவை அபிவிருத்தி உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, மகிழ்ச்சி தானே? ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமணம் சார்ந்த நல்ல அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். இதுவரை திருமணத்தை பற்றி முடியவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு நல்ல அமைப்பு உண்டாகும். கடந்த 2 வருடங்களாக இருந்து வந்த உடல் பிரச்சனைகள், அதாவது மன அழுத்தம், பயம், சோர்வு, நிம்மதியின்மை என்ற நிலை சரியாகும். மருத்துவம் சார்ந்த செலவுகள் குறையும். வெளிநாட்டில் உள்ளவர்கள் நிம்மதியின்றி இருந்த நிலை மாறி இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு நிம்மதி உள்ள ஆண்டாக அமையும் அன்பர்களே.
மேலும் வெளிநாட்டில் நீங்கள் நிலை பெறவும், அங்கேயே குடிபெறவும், குடியுரிமை பெறவும் போன்ற நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கும்பராசி அன்பர்களே. கும்பராசி அன்பர்களே, சென்ற வருடம் இருந்த சிரமங்கள், நிம்மதியற்ற நிலை, வாழ்க்கை முழுக்க இருந்த மன அழுத்தங்கள் அனைத்தும் குறைந்து இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நிம்மதி, முன்னேற்றம், சாதனை போன்ற நல்ல மாற்றங்கள் உருவாகும். ஆக இந்த 2026ஆம் ஆண்டு கும்பராசி அன்பர்களுக்கு வெற்றி சாதனை ஆண்டாக இருக்கும். மேலும் சிறப்பாக இருக்க பரிகாரம் தேவை என்பதால் அதற்கு முன் கும்பராசி அன்பர்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என சொல்லிக்கொண்டு பரிகாரத்தை பார்ப்போம். பரிகாரம் என்றால் ராகு வேளையில், ராகு பகவானுக்கு ராகு வேளையில் துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செய்யவும் மற்றும் சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் சனி வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு நன்மையே உண்டாகும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.